உங்களுடைய இந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவுல சொசைட்டிக்கு நீங்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வரீங்க, அது எங்களுக்கு தெரியும். சோ அது உங்களை ஒரு யூத் ஐகானா இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. சோ வி ஆல் ஆர் ப்ரவுட் ஆஃப் யூ. பட் யார் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் இதுக்கு? திஸ் இஸ் a question for you, புவனா. இதுக்கு ரோல் மாடல் எங்க அப்பா தான். சின்ன வயசுல இருந்து ஏதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு பென்சில், ரப்பர் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இப்ப உங்க எல்லாருனால தான் இப்ப நான் நல்லா இருக்கேன் இல்லையா? ஸோ மறுபடியும் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால இப்போ ஒரு பெரிய அளவில் என்னால ஹெல்ப் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கடவுள் என்ன வச்சிருக்காரு. ஸோ நான் ஹெல்ப் பண்றேன். அது எனக்கு மனசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி தருது. அதான். நீங்க பாலிடிக்ஸ் என்ட்ரி அத பத்தி எல்லாம் நாங்க நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கோமே. சோ அத பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் கிளியர் ஆயிக்கிறோம். கிளியரா சொல்லணும்னாங்க, நான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் இவ்வளவு பெரிய ஒரு இடத்துல கொண்டாந்து மக்கள் என்ன உட்கார வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலீங்க. காலம் என்னை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருங்க. எனக்கு இப்போங்க மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அதுக்கு ஒரு பவர்ன்றது ஒண்ணு வேணும். எனக்கு அது இப்போ டைம் இல்லைன்னா அதுக்கு இது கரெக்டான டைம் இல்லை. சோ அதே மாதிரி அதே காலம் என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும். அப்போ நான் வருவேன். அடுத்து கடவுள் அமைச்சு கொடுத்த ஒரு கிஃப்ட்னு சொல்லலாம். என்னுடைய ரசிகர்கள், தமிழ்நாட்டில் அந்த இளைஞர்கள் கூட்டம், அவங்க எல்லாரையும் ஒரு நல்ல பாதையில வழி நடத்தணும்ன்ற ஒரு சமூக பொறுப்பும் என் கையில இருக்கு. தமிழ் மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் ஒரு நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா நான் களத்துல இறங்கி அவங்களுக்காக பாடுபடுவேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த தமிழர்கள் தான். இன்னைக்கு நான் சாப்பிடுற சாப்பாடு அவங்க கொடுக்கறது தான். பண்ண போறேன் அப்படின்லாம் கேட்டா எனக்கு பதிலே கிடையாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கே இன்னும் டைம் இருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம். ஸோ நான் அந்த பேஸை இது விளையாட்டு இல்லை. சும்மா ஏதோ சொல்றாங்க, ஒரு பில்டப் பண்ணி ஏதோ எழுதுறாங்கன்னா உடனே நம்ம வந்துட முடியாது. ஸோ அதுக்கு அந்த பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். அது நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு ரசிகர் மன்றமா இருந்தது ஒரு மக்கள் இயக்கமா மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுதான் இப்போ சைமல்டேனியஸா நம்மளோட மக்கள் இயக்கத்தை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுவோம். இதே நல்ல காரியங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். எங்கெங்க ஏழைங்க இருக்காங்களோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் என் பேர்ல நீங்க செய்யுங்க. இதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னு. தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி. 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து 51 சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி. எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தையல் மிஷன்களை வாங்கி கொடுத்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் நிவாரண உதவிகளை செய்தார். மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. சிவகாசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. சுனாமி, குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி. அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி. அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள். களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது.